Hello children, in this video we are going to see English Purvi class 6 unit 1 The Raven and the Fox poem. இந்த போயமில் ரெண்டு மெயின் கேரக்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து ரேவன் அண்ட் அனதர் ஒன் இஸ் ரேனாடு. இந்த போயம் நம்ம நிறைய தடவை கேட்டிருப்போம். வீட்டில் பாட்டிலாம் கதை சொல்லியிருப்பாங்க இல்லையா, இந்த காக்காவும் நரியும் கதை. அதே கதையை தான் போயமாக எழுதியிருக்காங்க இந்த போயட்டு. வாங்க இப்போ போயம் பார்ப்போம். மிஸ்டர் ரேவன் வாஸ் perched upon a limb. இந்த ரேவன், இந்த காக்கா இருக்கு இல்லையா, அண்டங்காக்கா, அது ஒரு மரத்தோட கிளை மேலே உட்கார்ந்துருக்கு. perched மீன்ஸ் உட்காந்துருக்குறதுன்னு அர்த்தம். அண்ட் லிம்பு மீன்ஸ் அ பிரான்ச் ஆஃப் த ட்ரீன்னு அர்த்தம். அண்ட் ரெய்னார்ட் த ஃபாக்ஸ் லுக்ட் அப் அட் ஹிம். இந்த ரெய்னார்ட் இருக்குல்ல, இந்த கன்னிங் ஃபாக்ஸ், உடனே அந்த காக்கா அண்ணாந்து மேலே பார்க்குது. ஃபார் த ரேவன் ஹெல்ட் இன் இஸ் கிரேட் பிக் பீக் அ morsel த ஃபாக்ஸ் would go far to seek. எதுக்காண்டி அண்ணாந்து பார்க்குதுன்னா, இந்த ரேவன் வந்து அதோடைய பெரிய பீக்னா அதோடைய மவுத்தில் அந்த அழகு இருக்கும் இல்லையா, அதில் ஒரு பீஸ் ஆஃப் ஃபுட் வச்சுருக்கு. இது தேவைன்னா இந்த ஃபாக்ஸ் ரொம்ப தூரம் தேடி அலைய வேண்டியதாக இருக்கும். ஆனால் இப்போ பக்கத்துலேயே காக்காவோட வாயிலவே அந்த உணவு இருக்கிறதுனால இதை அண்ணாந்து மேலே பார்க்குது. ஏன் பார்க்குது? எப்படியாவது அந்த பீஸ் ஆஃப் ஃபுட்டை இது வாங்கி சாப்பிட்றணும், ஏமாற்றி அதுக்கிட்டேருந்து எடுத்துடணும் அப்படின்னு ஆசைப்படுது. Said the fox in admiring tones, "My word, Sir Raven, you are a handsome bird. Such feathers, if you would only sing, the birds of these woods would call you king." இந்த லைனில் பாருங்கள், ஃபர்ஸ்ட் லைன் என்ன சொல்லுது பாருங்கள். அப்படியே ரொம்ப அட்மைரிங் வேர்ட்ஸ், அப்படியே கவரக்கூடிய வேர்ட்ஸாக சொல்லுது. பட்டரிங் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுது இந்த ஃபாக்ஸு. சர் ரேவன், ரேவனுக்கு பாருங்கள் சர்வ்னு கூப்பிடுது பாருங்கள். அவர் வந்து சரம். யூ ஆர் அ ஹேண்ட்ஸம் பேர்டு, நீங்கள் எவ்வளோ அழகாக இருக்கிற. அண்ட் சச் ஃபெதர்ஸ், என்ன ஃபெதர், உங்கள் ஃபெதர் அவ்வளோ ஷைனிங்காக அவ்வளோ அழகாக இருக்குது உங்களோட ஃபெதர்ஸ்லாம், இறகுகள்லாம். இஃப் யூ வுட் ஒன்லி சிங், நீங்கள் ஒரு பாட்டு மட்டும் பாடினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், த பேர்ட்ஸ் ஆஃப் தீஸ் வூட்ஸ் வுட் கால் யூ கிங். வூட்ஸ் மீன்ஸ் இங்கே ஃபாரஸ்ட். இந்த ஃபாரஸ்ட்டில் இருக்கிற எல்லா பேர்ட்ஸும் உங்களை தான் ராஜான்னு கூப்பிடும் அப்படின்னு சொல்லுது. த ரேவன் ஹூ டிட் நாட் see the joke. ரேவனுக்கு இந்த ரெய்னார்ட் இருக்குல்லையே அந்த ஃபாக்ஸ், அது ஜோக் தான் பண்ணுதுங்கிறது புரியவே இல்லை. forgot that his voice was just a croak. இதோட வாய்ஸ் வந்து இந்த தவளை கத்துற மாதிரி ரொம்ப கரகரன்னு தான் இருக்கும், ரொம்ப மெலோடியஸ்லாம் இருக்காது அப்படிங்கிறது இந்த ரேவனுக்கு தெரியவே இல்லை. He opened his beak in his foolish pride, and down fell the morsel the fox had eyed. உடனே அதுக்கு ரொம்ப அப்படியே கர்வம் தாங்க முடியல. நம்மளை பார்த்து சூப்பராக இருக்க, நம்ம வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது அப்படி சொல்லிட்டாங்களே அப்படிங்கிறனால அதுக்கு தலைகால் புரியலை. அதனால் என்ன பண்ணுச்சு, அதோட வாயை திறந்து அது பாட ஆரம்பிச்சிருச்சு. அது வாயை திறந்த மூமெண்ட்டில் அதோட மவுத்தில் இருந்த அந்த மார்சல், அந்த ஃபுட் பீஸ் கீழே விழுந்துருச்சு. உடனே அந்த ஃபாக்ஸ் கரெக்டாக பார்க்குது, நம்மளுக்கு தேவையானது கிடச்சிருச்சு. ஹா laughed the fox, and now you know, ignore sweet words that make you glow. இந்த ஃபாக்ஸ் உடனே சிரிக்குது ரொம்ப சந்தோஷமாக. ஏன்னா அது பிளான் போட்ட மாதிரியுமே இந்த காக்கா மயங்கிடுச்சு, அதோடைய மார்ஷலை வாங்கிடுச்சு. ஸோ நம்மளை யாராவது அதிகமாக புகழும்போது நம்மளை பற்றி தெரியணும், நம்ம யார், நம்ம எந்த அளவுக்கு அழகாக இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஆனால் இந்த காக்காவுக்கு அதோட வாய்ஸை பற்றியும் தெரியல, எப்படி இருக்குன்றது, அதோட அழகை பற்றியும் புரியல. அதனால தான் இந்த ஃபாக்ஸோட வேர்ட்ஸில் அது மயங்கிட்டு அதோடைய ஃபுட் பீஸை கீழே விழ வச்சிருச்சு. அதனால் ப்ரைட் மை ஃப்ரெண்ட் இஸ் ரேதர் அன்வைஸ். நம்ம ரொம்ப அதிகமாக அடுத்தவங்களோட வேர்ட்ஸுக்கு மயங்கி ரொம்ப ப்ரௌடாக இருந்தோம்னா நம்ம முட்டாள்தனமாக பிஹேவ் பண்ண வேண்டியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ எம் ஷுர் திஸ் டீச்சிங் இஸ் குவைட் சர்ப்ரைஸ். ஸோ இந்த போயம்லேருந்து நமக்கு கிடைக்கிற டீச்சிங் ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கு இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரம் திஸ் போயம்
The moral what you learn is the pride can make us lose wisdom and behave foolishly. So one should not be easily fooled by the flattery. So you have to be careful, children. When someone is praising you a lot, you must be alert. Okay, we will see in the next video. Till then, bye. See you. God bless all of you.